ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நிற்கிறது மும்பை டிரான்ஸ் ஹார்பர் லிங்க், அதாவது அட்டல் சேது பிரிட்ஜ் அப்படின்னும் இதுக்கு பெயர் உண்டு. இது நவி மும்பையை மும்பை கூட இணைக்கிற முக்கியமான ஒரு லிங்க் ரோடு. இது 21.8 கிலோமீட்டர் இருக்குது, அதாவது 13.5 மைல்ஸ். இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதுதான் இந்தியாவிலேயே மிக நீளமான கடல் பாலம். அதாவது நியூ பாம்பேயில் உள்ள உரன் தாலுக்காவில் உள்ள நவசிவா, அது பக்கத்தில் சிர்லேன்னு ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி சிவ்ரி வரைக்கும் இந்த லிங்க் ரோடு இருக்குது. ஸோ இப்போது நாங்களும் உரன்லேருந்து போயிட்டுருக்குறோம். இந்த பிரிட்ஜ் நேராக சிவ்ரி பக்கம் போகும். சிவ்ரி பக்கத்தில் ஃப்ரீவே அப்படின்ட்டு ஒரு லைன், அது நேராக ஃபோர்ட் ஏரியா, பாம்பே ஃபோர்ட் ஏரியாவுக்கு போய் பாலாட் பியர் ஏரியாவை கனெக்ட் பண்ணும். பிறகு அங்கே டைம் பாஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் அங்கே பிரிட்டானியா ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒரு ஓல்டு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்படி டைம் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சுற்றி வரலாமே அப்படின்னு நினச்சி அப்படியே போயிட்டுருக்கோம். நீங்களும் கூடவே வாங்க. பாருங்கள், இப்போவும் அந்த பிரிட்ஜு சிவரி பக்கம் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அட்டல் சேது பிரிட்ஜ் ஃப்ரீவே கூட கனெக்ட் ஆகும். இப்போது கிட்ட வந்தாச்சு. இதுதான் இப்போது நம்ம வந்துட்டு இருக்கிறது தான் ஃப்ரீவே. இது பாம்பே ஃபோர்ட் ஏரியா பக்கத்தில் போய் அந்த மற்ற ரோடுகளோட கனெக்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து பாலாட் பியர் பக்கம், பாலாட் பியருக்கு போய் அப்படின்னு அவங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அந்த ரெஸ்டாரண்ட்டையும் இப்போ பாருங்கள். இதுதாங்க அந்த ரெஸ்டாரண்ட், பிரிட்டானியா அண்ட் கம்பெனி ரெஸ்டாரண்ட். ரொம்ப ஓல்டு ரெஸ்டாரண்ட். எவ்வளோ கூட்டத்தை பாருங்கள். உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மலாக தான் இருக்கும், ரொம்ப அப்படி ஸ்பெஷலாக தெரியாது. ஆனால் பில்லும் ஜாஸ்தி வரும், அதையும் பார்த்துருங்க. அதாவது ஒரு ஓல்டு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட மாதிரி நினச்சிட வேண்டியதான். லன்ச் டைமில் எப்பவும் ஃபுல்லாக தான் இருக்கும். உள்ள இடம் கிடைக்கும்போது தான் வெளியே கூப்பிடுவாங்க. இப்போது நம்ம கேட் ஆஃப் இந்தியா வந்தாச்சு. பாருங்கள் என்ன க்ரௌடுன்னுட்டு. எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதும், அங்கே போட்டிங் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறதும், அங்கே நிறைய விஷயங்கள் அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம். பொதுவாக அங்கே இந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது. இது தாஜ் ஹோட்டல், பார்த்துடுங்க.
நம்ம நரிமன் பாயிண்ட் வந்தாச்சு. அதாவது கேட் ஆஃப் இந்தியாவிலேருந்து மெரைன் டிரைவ் ஏரியாவுக்கு வந்தாச்சு. இப்போது நம்ம நின்றுட்டுருக்கிறது வந்து ஒப்ராய் ஹோட்டல்ஸ் முன்னாடி தான் நின்றுட்டுருக்குறோம். பக்கத்தில் ஏர் இண்டியா பில்டிங், எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்ஸ். இது வந்து நல்ல அருமையான ஒரு சீனரி. எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கோஸ்டல் பிரிட்ஜ் அங்கே போகலாம். சரி, நம்ம இப்போது ட்ராவல் ஆரம்பிக்கலாம். பாருங்கள் முதல்ல மெரைன் டிரைவ் எப்படி இருக்குன்னுட்டு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை மறக்காமல் பார்ப்பீங்க. அதனால் மெரைன் டிரைவுக்கு யாரும் இது வரைக்கும் வரலன்னா இங்கேயும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லா இடங்களையும் பார்த்துட்டு மெதுவாக கிளம்பலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பிரிட்ஜ் வந்து கோஸ்டல் பிரிட்ஜு லாஸ்ட் இயர் 2024 மார்ச் மாதம் தான் திறந்திருக்காங்க. அதனால் எல்லோருக்கும் அது வழியாக போகணுன்னு ஆசை உண்டு. உண்மையிலேயே எல்லோரும் அதை மிஸ் பண்ணக்கூடாது. அது அருமையான ஒரு பிரிட்ஜு. வாங்க போகலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரிட்ஜு வந்துடும். அங்கே பாருங்கள், இப்போவே தெரிய ஆரம்பிச்சிடுது. அதாவது இந்த பிரிட்ஜு பேர் என்னென்னாச்சுன்னா சத்ரபதி சாம்பாஜி மகாராஜ் கோஸ்டல் பிரிட்ஜ். ஓகே, உள்ளே போன பிறகு அந்த அழகை பாருங்கள். நம்ம இப்போ தான் என்ட்ரு பண்ண போகிறோம். என்ன ஒரு அழகு பாருங்கள். இந்த சத்ரபதி சாம்பாஜி மகாராஜ் கடற்கரை சாலைங்கிறது வந்து மும்பையில் உள்ள 29 கிலோமீட்டர் நீளம் உள்ள 8 வழி சாலை. இது வந்து மெரைன் லைன்ஸையும் காண்டிவிலினியும் ஒரு இடத்தையும் கனெக்ட் பண்ணுது. இது வந்து இந்த சாலையோட பேர் வந்து தர்மவீர் ஸ்வராஜ்ய சத்ரபதி சாம்பாஜி மகாராஜ் கடற்கரை சாலைன்னு அதை அழைக்கிறாங்க. மும்பையில் எப்போவுமே போக்குவரத்து நெரிசல் பயங்கரமாக இருக்கும். இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த ரோடு அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது வெஸ்டர்ன் சபப்ஸுக்கு இங்கேருந்து 2 hours ஆகும் போகிறதுக்கு. அதை 40 minutes குறைச்சிருக்காங்க அப்படி எதிர்பார்க்கப்படுது. இந்த ரோடை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னெல்லாம் அமைச்சிருக்காங்க பாருங்கள். சீ வால்ஸ், ப்ரோமினேட்ஸ், ஃப்ளட் கேட்ஸ், பஸ் பேஸ், அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் அண்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் சீ டனல்ஸ். இதெல்லாம் இந்த கோஸ்டல் ரோடோட ஸ்பெஷாலிட்டி. இதோட ஃபஸ்ட் ஃபேஸ், அதாவது பிரின்சஸ் ஸ்ட்ரீட்லேருந்து, அதாவது மெரைன் டிரைவ்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து ஒர்லி வரைக்கும் 10.58 கிலோமீட்டர். இதுதான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது தினம் காலையில் 7 மணிலேருந்து மிட் நைட் வரைக்கும் திறந்திருக்கும். ஆனால் சில கட்டுப்பாட்டோடு இருக்குது. அதாவது எப்படின்னா, கனரக சரக்கு வாகனங்கள், ட்ரெய்லர்கள், 2 சக்கர வாகனங்கள், 3 சக்கர வாகனங்கள் மற்றும் விலங்குகள் இழுத்து செல்லும் வாகனங்கள், இந்த மாதிரி சில வாகனங்கள் வந்து அங்கே அனுமதிக்கப்படுறதே கிடையாது. பாதையில் நிறுத்துறது, இறங்குறது, அங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது எல்லாமே தடை செய்திருக்காங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து ராஜீவ்காந்தி சீலிங் பிரிட்ஜ், அதாவது முரளியிலேருந்து பேண்ட்ரா வரைக்கும். இது வந்து 5.6 கிலோமீட்டர்ஸ் உள்ளது. 8 லைன்ஸ் உண்டு. இது வந்து இப்போது வந்து செகண்ட் லாங்கஸ்ட் பிரிட்ஜாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஃப்யூச்சரில்
காந்திவலி வரைக்கும் போகக்கூடிய அந்த கோஸ்டல் பிரிட்ஜோட இதுவும் ஜாயின் பண்ண போகுது. ஓகே, இது என்ஜாய் பண்ணுங்கள். என்ன ஒரு பியூட்டி! இதே இது உரன்லேருந்து நீங்கள் வாஷி வழியாக வந்து செம்பூர் வழியாக வந்து இங்கே ஃபோர்ட் ஏரியா வந்து நரிமன் பாயிண்ட் வந்து திருப்பி உருளி எல்லா இடமும் சுற்றிட்டு நீங்கள் பேண்ட்ராவுக்கு வர்றதா இருந்துச்சுன்னா எவ்வளோ டைம் ஆகும் தெரியுமா? அதை விட இது நீங்கள் ஒரு காரில் ஸ்ட்ரெயிட்டாக ஃபோர்ட் ஏரியாவுக்கு வந்து இந்த 3 பிரிட்ஜையும் க்ராஸ் பண்ணி பேண்ட்ராவுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக வந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு நிம்மதியான ஒரு ட்ராவலாக இருக்கும் பார்த்துருங்க. இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாங்க. நீங்கள் கண்டிப்பாக பாம்பே போகும்போது இதை மிஸ் பண்ணாமல் இந்த ஏரியாவை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா பாம்பேயில் உள்ளவங்க கண்டிப்பாக இதை பார்த்துருப்பாங்க. நீங்கள் பாம்பேக்கு போகக்கூடியவங்க சுற்றி பார்க்குறதுக்கு எங்கே போகலான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஓகே.